வணக்கம் மணிகண்டன். வணக்கம் சார். நீங்க கேரளாவில் எங்க இருக்கிறீங்க? கேரளாவிலே திருச்சூர்ல இருக்கு. திருச்சூர்ல இருக்கிறீங்க. திருச்சூர்ல இருக்கு. ஓகே. இப்ப திருச்சூர்ல இருந்து எப்படி உங்களுக்கு சோப்பு செய்யலாங்கிற ஒரு எண்ணம் வந்தது? சோப்பு செய்யலாம்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து ஸ்கின் டிசீஸ் இருக்கு. ஓகே. அப்போ அதுக்கு மெடிசினும் ஒரு வழி இருக்கு. அதுக்கப்புறம் சோப்பு ஒரு ப்ராப்ளமா வந்திருக்கு. இப்போ கெமிக்கல் சோப்பு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. அப்போ எல்லா என்ன அதுக்கு சொல்யூஷன் கேட்டா இந்த பவுடர் இருக்குல்ல, இந்த செருப்பயிறு பாசிப்பயிறு பவுடர், அந்த மாதிரி அது எல்லா டைம்லயும் நடக்காது. ஏன்னா வெளியில எல்லாம் போகும்போது தூக்கி போகிறதுக்கு கஷ்டம் இருக்கு. அதனால வேற ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டா இந்த ஹெர்பல் சோப் எல்லாம் மார்க்கெட்ல தேடி பார்த்தது. അങ്ങനെ இன்டர்நெட்ல செக் பண்ணி பார்க்கும்போது உங்க வீடியோ பார்த்தது. அதுதான் இங்க ஐடியா கிடைச்சு. ஓகே. கிளாஸ்ல வந்து சேர்ந்தீங்கல்ல? சரி. கிளாஸ்ல சொல்லி கொடுத்ததுல உங்களுக்கு எளிமையா இருந்ததா? எளிமையா இருக்கு சார். எளிமையா இருந்தது. ஓகே. எளிமையா இருக்கிறத வச்சு நம்ம சோப் செஞ்சிட முடியுமா? அது ஒரு பேஸ் தான். அந்த பேஸ் வச்சு தான் முன்னோட்டு போக முடியும். கண்டிப்பா முன்னோட்டு போக முடியும். அதுதான். ஓகே. இப்ப கிளாஸ் 5 நாள் கிளாஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது? அது வந்து யூடியூப்ல நிறைய வீடியோ பார்த்தது. நீங்க செய்யணும் லைவ் வீடியோ எல்லாம் பார்த்துருக்கேன் ஆல்ரெடி. ஆனாலும் அது எல்லாம் வந்து எல்லாம் கூடி சேர்த்து ஒரு கிளாஸ் தான். எல்லாம் வந்து ஒரு பெர்ஃபெக்ஷன்ல போயிடும். அதுதான். அதுல நல்ல எளிமையா இருந்ததா? சொல்லி கொடுத்ததெல்லாம் புரிஞ்சுதா? எளிமையா இருந்தது, சொல்லி கொடுத்து புரிஞ்சுது. ஆனா பெரிய லெவலுக்கு காம்ப்ளிகேட்டடா போயா எங்களுக்கும் அது தெரியாத வந்துடும். அதனால இந்த மாதிரி தான் அது போதும்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி பண்ணா ஈஸியா இருக்கும். ஈஸியா இருக்கு. ஒரு ஃபவுண்டேஷன் இதுக்கு மேல எங்களை ஏதாவது ஐடியால போட்டு பண்ணிக்கலாம். அதுதான். ஓகே. இப்போ அன்னைக்கு 5 நாள் கிளாஸ்க்கு வந்ததுக்கும் இங்க வந்ததுக்கும் உங்களுக்கு எப்படி இருந்தது? பெரிய வித்தியாசம் இருக்கு. அது என்ன, இப்போ நீச்சல் படிக்கலாம், நீச்சல் வீடியோ பார்த்து படிக்க முடியாது. அந்த மாதிரி தான். ஆனா இது லைவ் கிளாஸ்ல வரும்போது நேரடியா பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஐடியா கிடைச்சிடும். இப்போ இங்க வந்து பாத்துக்கிற யூனிட்டை பார்த்து உங்களுக்கு எப்படி ஒரு எண்ணம் தோணுது? யூனிட் சூப்பரா இருக்கு. எல்லா ஃபினிஷிங்ல இருக்கு. நல்லா இருக்கு. சோப்பு செஞ்சது, இந்த என்சைம் எல்லாம் பார்த்திருக்கேன். அது எப்படி இருந்தது உங்களுக்கு? என்சைம் ஃபர்ஸ்ட் வாட்டி தான் பாக்குறது. நான் நல்லா வந்திருக்கேன். நல்லா. சரி. வேற என்ன எதிர்பார்க்கறீங்க? வேற என்ன ஹெல்ப் வேணும்? வேற ஹெல்ப்னா மார்க்கெட்டிங் செய்யறதுக்கு ஏதாவது ஐடியா? எப்படி ஏதாவது மார்க்கெட்டிங் தான் நம்ம ஐடியா நிறைய சொன்னோம்ல. நாங்க தமிழா இருந்தா உங்களுக்கு எளிமையா புரியும். இல்ல சொல்லி இருக்கேன். ஆனாலும் அதுக்கு மார்க்கெட்டிங் தான் இதுல ரொம்ப முக்கியம். ஆமா. ஒரு 10% தான் இந்த மேனுஃபேக்சரிங். 15 10 to 15. அதுதான். என்ன கம்மி தான். அதுக்கு மேல தான் மார்க்கெட்டிங் ஐடியாஸ். ஓகே. வேற என்ன ஹெல்ப் வேணும் உங்களுக்கு? நிறைய தடவை நீங்க தானே எனக்கு ஃபோன் போட்டு நிறைய கேள்விகள் கேட்டது நீங்க தானே. அதுதான். இன்னைக்கு ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறீங்களே. செய்யும்போது நிறைய டவுட் வந்துடும். அதனால குரூப்ல போட்டு விடலாம். அதான் குரூப்ல நீங்க உல்லாச பறவைகள் வச்சிருக்கீங்களே. நான் வளர்க்கல, குரூப் செஞ்சு வச்சிருக்கேன் ஆல்ரெடி. குரூப் நல்லா ஆக்டிவா இருக்குதா? ஆக்டிவா இருக்கு. இப்போ ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஆக்டிவ் ஆகல, டைம் கிடைக்கிறதில்ல. நீ ஆக்டிவா இல்லையா? குரூப் ஆக்டிவா இல்லையா? குரூப் ஆக்டிவ் இல்ல. என்ன ஒரு மாசத்துலயேவா? இல்ல, நான் லீவ் இல்ல. இது எல்லாரும் மொத்தத்துல தான் என்ன ஓடிட்டு இருக்குதா? சரி. உங்களுக்கு மறுபடியும் ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் நீங்க குரூப்ல கேளுங்க. உங்களுக்கு வேணுங்கிற உதவி நாங்கள் பண்ணி கொடுக்கிறோம். சரியா? ஓகே. நன்றி.